If 5x square minus 13xy plus 6y square equal to 0, then x is to y is. இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 5x square minus 13xy plus 6y square y square equal to 0, 6y square equal to 0. முதல்ல ப்ராடக்ட் 5, 6 இது ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 இந்த கெழு எக்ஸ் ஸ்கொயரோட கெழு ஒய் ஸ்கொயரோட கெழு ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 5 × 6 30. ஸோ பெருக்குனா 30 வரணும். பெருக்குனா 30 மைனஸ் 13xy எக்ஸ்ஒயோட கெழு -13 கூட்டுனா -13 வரணும். ஸோ இப்படி கிடைக்கிற மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் என்னதுலான்னா -10 -3 பெருக்குனா 30 கூட்டுனா -13 தரக்கூடிய நம்பர்ஸ் -10 -3 -10 -3 பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 30 ஆயிரும். 10 3 30 -10 -3 கூட்டுனா -13. ஸோ காரணிகள் நமக்கு கிடச்சிட்டு அப்போது இந்த 13xyயை -10xy -3xyன்னு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ 5x square -10xy -3xy + 6y square. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு உறுப்புலையும் காமனாக இருக்குது என்ன எக்ஸ் இருக்குது, 5 இருக்குது, இங்கே 5 இங்கே 10, அப்போ அது 5ஓட மடங்கு 10. ஸோ 5x வந்து வெளியே எடுத்துடலாம். 5xை வெளியே எடுத்துட்டோன்னா 5x ஸ்கொயரில் மிச்சம் எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். -10xyயில் -2y மட்டும் தனியாக இருக்கும். ஸோ 5x என்று x - 2y. இதே மாதிரியே -3xy + 6y ஸ்கொயரில் -3 காமனாக இருக்குது. ஸோ -3 வெளியே எடுத்துடலாம். ஒய்யும் காமனாக இருக்குது. -3y காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ மிச்சம் என்னென்ன இருக்குன்னா இதில் ஒரு எக்ஸ் இருக்கும், இதில் ஒரு -2y. -3yயும் -2yயும் பெருக்கணும்னா -3 × -2 + 6 y × y ஸ்கொயர் + 6y ஸ்கொயர். ஸோ x - 2y இங்கேயும் x - 2y. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா இப்போ காமனாக x - 2y ரெண்டுலேயும் வெளியே இருக்குது. ஸோ x - 2yயை வெளியே எடுத்துகிட்டு காமனாக மிச்சம் இருக்கிறது 5x - 3y ரெண்டையும் எழுதுனா ஈக்குவேஷன் நமக்கு முடிஞ்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம தீர்வுகள் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. x - 2y = 0, x - 2y = 0, 5x - 3y = 0. ஸோ இங்கே இருக்கிற -2y லெஃப்ட் சைடு இருக்கிற -2y ரைட் சைடு போச்சுன்னா +2y ஆயிரும். x = 2y, 5x - 3y = 0. இங்கே இருக்கிற -3y ரைட் சைடு போச்சுன்னா +3y ஆயிரும். 5x = 3y. இப்போ x/y ரேஷியோ வடிவத்தில் எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ரைட் சைடு இருக்கிற y லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா கீழே வந்துடும். 2 கீழே 1 இருக்குது, கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம், கீழே 1 இருக்குன்னு. ஸோ 2/1 x = y = 2:1 இந்த சைடு. அந்த சைடு 5x = 3yனா x/y வடிவத்தில் எழுதிட்டோம்னா இங்கே இருக்கிற +5 அந்த சைடு கீழே வந்துடும். ரைட் சைடு இருக்கிற +3 லெஃப்ட் சைடு வரும், அதே இடத்துல இருக்கும். ஸோ x/y = 3/5. ஸோ ரேஷியோ 3:5. x = y = 2:1 or 3:5. ஆப்ஷனில் பார்ப்போம். 3:5 or 2:1. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர்.